பேரறிவாளன் சாந்தன் முருகன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க கோரி சென்னை ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்திலிருந்து கோட்டை நோக்கி நடைபெறவுள்ள பேரணி குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், சென்னையில இந்த பேரணி எத்தனை மணிக்கு தொடங்குது? எந்தெந்த கட்சிகள் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க? மணிமாறன், சரியாக பிற்பகல் 1 மணி வாக்கில் எக்மோர் அந்த ராஜரத்னம் மைதானம் அருகில் இருந்து அந்த பேரணி என்பது தொடங்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் தொலைவுள்ள அந்த சாலையை பேரணியாக கடக்க இருப்பதாக நாம் சற்று முன் கூட அந்த பேரறிவியலோட தாயார் அற்புதம் அம்மாளிடம் பேசினோம். அவர்களெல்லாம் தற்போது வேலூரில் இருந்து வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் திடீரென அந்த செய்யப்பட்ட அந்த வாகன பேரணிக்கு அனுமதி கிடையாது என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் எல்லாம் வேலூரிலிருந்து இங்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஏற்கனவே ஒரு கடிதம் மூலமாக தங்களுடைய தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என்று இந்த பேரணிக்கு ஆதரவு என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல மதிமுக சார்பில் அக்கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா இந்த பேரணியில் பங்கேற்பார் என்று மதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதிமுக தொண்டர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஒரு அறிக்கை காலை வெளியிடப்பட்டிருக்கிறது. அக்கட்சியுடைய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இந்த பேரணியில் பங்கேற்பதாக சொல்லியிருக்கிறார். அதே போல நாம் தமிழர் கட்சியும் இந்த பேரணியில் பங்கேற்கிறது. குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கட்சியுடைய தலைவர்களும் அந்த தலைவர்கள் இல்லாத பட்சத்தில் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். 1 மணிக்கு தொடங்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த பேரணி என்பது நடக்கும் என்று சொல்கிறார்கள். பிறகு அந்த தலைமைச் செயலகத்திற்கு 4 பேர் மட்டும் உள்ளே செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதாக அற்புதம் அம்மாள் தெரிவித்தால் அவர்கள் அந்த கோரிக்கையை முதலமைச்சரிடம் நேரம் கேட்டிருக்கிறார்கள். நேரம் கிடைக்கும் பட்சத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து மனு அளிக்க இருக்கிறார்கள். இல்லாத பட்சத்தில் முதலமைச்சருடைய தனிப்பிரிவு அலுவலகம் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறது. அங்கே அவர்கள் மனு அளிக்க இருக்கிறார்கள். மணிமாறன், ரமேஷ், அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லாம திரைத்துறையைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினரும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் கூட இந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்க நிலையில இந்த பேரணி எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்ல முடியுமா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அண்மை காலமாகவே பல இயக்குனர் சங்கங்கள்லாம் கூட ஜனநாதன் கூட இப்போ தற்போது பேரறிவாளனை வேலூர் சிறையில் சந்தித்துவிட்டு பேட்டியளித்தார். அவர்களெல்லாம் கூட ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு தமிழ் அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். சமூக தளங்களிலும் ஆதரவு பெருகி வருகிறது. குறிப்பாக பேஸ்புக்கெல்லாம் தனி பேஜ் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக ஆதரவு பெருகி வருகிறது. நாம் அற்புதம் அம்மாளிடம் பேசும்பொழுது கடந்த 15 நாட்களாகவே இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்திருந்தார். இந்த வாகன பேரணி என்பது வேலூரில் இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 130 கிலோமீட்டர் தொலைவு வேலூரில் இருந்து தலைமைச் செயலகம் வரை பேரணியாக செய்வதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்படி தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் செல்வதற்கு அதிக அளவிலான வாகனங்கள் செல்லும் பட்சத்தில் அது மற்ற போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்ற அந்த அடிப்படையில் அந்த அனுமதி என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அற்புதம் அம்மாள் தெரிவித்தார். இந்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாளுக்கு நாள் கடந்த இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாகவே 2 முறை தமிழக அரசு இந்த இவர்களை விடுதலை செய்வதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. ஆனால் மத்திய அரசு இதற்கான தடை விதித்து விட்டதாக இந்த 7 பேர் விடுதலை இயக்கம் சார்பிலாக தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். மாநில அரசுக்கென்று ஒரு தனியாக அதிகாரம் இருக்கிறது. அந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தியே இந்த 7 பேரையும் விடுதலை செய்யலாம். ஏனென்றால் அவருடைய உச்சபட்ச அந்த ஆயுள் தண்டனை காலங்களையும் தாண்டி ஏற்கனவே அவர்கள் மரண தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி தொடர்ந்து அவர்கள் 2 ஆயுள் தண்டனை எல்லாம் கடந்து அவர்கள் தொடர்ந்து சிறையில் இருப்பதால் மிகவும் மனவேதனை அடைப்பதற்காக அற்புதம்மாள் தெரிவித்திருந்தார். குறிப்பாக அற்புதம்மாள் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். திறந்த கடிதம் என்று பல்வேறு தளங்களிலே வெளியே கொண்டிருக்கிறது. வாட்ஸ்அப் போன்ற தளங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறது. அவர் அந்த நிகழ்வுகளை எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 19 வயதில் தன்னுடைய மகன் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு தற்போது 25 ஆண்டுகளாக சிறையில் இருப்பதாகவும், எனவே அனைத்து தரப்பு மக்களும் இந்த போராட்டத்திற்கு இந்த பேரணிக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுப்பியிருந்தார். இதில் எதிலுமே அரசியல் சாயம் கிடையாது. நாங்கள் முழுக்க எங்களுடைய பேரணிக்கு எங்களுடைய 7 பேருடைய ஆதரவு தான் கேட்கிறோம். எந்த அரசியல் கட்சியும் நாங்கள் தேவையில்லை, எந்த அரசியல் தலைவர்களையும் முன்னிலைப்படுத்துவதில்லை என்றும் அந்த அமைப்பில் 7 பேர் விடுதலை இயக்கம் சார்பில் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. மணிமாறன்.